ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆடிப்பட்டத்தில் விதை போட்டு வளர்ந்த செடியோட அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நான் மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லேயே கொத்தவரங்காய் போட்டிருந்தேன். அது செடி நல்லா தான் வளர்ந்துது. ஆனால் காற்று ரொம்ப வெயில் அதனால செடி நல்லா வளர்ந்துட்டே போச்சு. ஆனால் பூ பிஞ்சு எதுவுமே இல்லை. செடி ஃபுல்லாக காஞ்சு தான் போச்சு. இது கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி இப்போ ஆடிப்பட்டத்தில் போட்டது பாருங்கள். இப்போவே பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக இதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு கொஞ்சோண்டு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குங்க. வெயில் டைமில் தான் எறும்பு தொல்லை அதிகமாக இருந்தது இந்த சுரக்காய் செடியின்னு பார்த்தா இப்போவும் அப்படி தாங்க. இந்த 2 செடியிலையும் ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. நீம் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இன்னுமே 2 கொத்தவரங்காய் விதை போட்டு விட்டுருக்கேன். அதுவுமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. செடியை வர விதை போட்டு விட்டுருந்தேங்க. ஒரு செடி தான் கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கு. மற்ற 2 செடியிலையும் இலையிலலாம் ஒயிட் கலர் மாதிரி ஏதோ ஒரு பூச்சி தொந்தரவு. இது பொடலங்காய் செடி வாழை மரத்து பக்கத்தில் வச்சுருந்து அது சுத்தமாக நல்லாவே வளரல. 2 விதை 3 விதை போட்டு விட்டுருந்தேன். அதில் 2 விதை நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ செடியுமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த பொடலங்காய் செடிக்கு கொடி கட்டி விடலான்னு நினச்சேன். ஆனால் அது முடியல. அதனால் பழைய மரக்கிளை உடஞ்சது இருந்தது. அதே கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சு அப்படியே கயிறு கட்டி அது மேலே ஏற்றி பார்க்கலாம் எப்படி வளருது என்னென்னு. இப்போ வாழை மரத்து பக்கத்துலேயும் இதே தான் வச்சுருந்தேன். அங்கே இருந்தது தான் எடுத்து இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன். சரி, இந்த செடியாவது கொஞ்சம் நல்லா வளருதா என்னென்னு பார்க்கலான்றதுக்காக அதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நம்ம பார்த்து வளர்க்குறது ஒழுங்காகவே வராதுங்க. இந்த மஞ்சள் முளைச்சி வந்திருந்தது. வந்தால் வருது, வராட்டி போதுன்னு வச்சு விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தொட்டியில் போட்டிருந்த மிளகா செடியெல்லாம் கொஞ்சம் தரையில் மாற்றி வச்சிடலான்னு 2-3 செடியாக சேர்த்து வச்சுருக்கேன். இதில் எது நல்லா வளருதோ அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருணும். போன தடவை மிளகா செடியெல்லாம் 4-5 செடியாக சேர்த்து வச்சு கடைசியில் எதுவுமே சரியாக வளர்க்க முடியாமல் போச்சு. மயில் தொந்தரவு பயங்கரமாக இருந்தது. அதனால் இது எல்லாத்துலேருந்தும் ஒரு செடி மட்டும் வச்சுட்டு விட்டுணும். இந்த இடம் தாங்க தேவையில்லாத ஒரு வேலை ஒன்று பண்ணிட்டேன். கல் நிறையா இருக்குன்றதுக்காக சலிக்கலாம் அப்படின்னு சொல்லி சலிச்சேன். இந்த 2 இடத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சைடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மண், அந்த சைடு கொஞ்சம் குப்பையாக சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கல் இதெல்லாம் அந்த இடத்துலேருந்து எடுத்தது தான். இன்னும் நிறைய ஒரு பெயிண்ட் பக்கெட்டு ஒரு தண்ணி கேன் ஃபுல்லாக எவ்வளோ கல் வருமோ அந்த அளவுக்கு கல் அதுலேருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் இல்லை இது தேவையில்லாத வேலை, இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்பவும் போல் மண்ணை ஈக்குவலாக பரப்பி மட்டும் விட்டுட்டேன். சுண்டக்காய் செடி போன வருஷம் இங்கே ஒரு 2-3 செடி கிட்டே இருந்ததுங்க. அதுலேருந்து விழுந்த விதையில இப்போ இங்கே இந்த செடி முளைச்சி வந்திருக்கு. நிறைய செடி இருந்தது. அதில் 2 மட்டும்தான் இப்போ நல்லா வளருது. இப்போ பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மொத்தம் 3 செடி இருக்குது. 3லேயுமே இப்போ பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எதுலேருந்து நல்லா காய்க்க ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அளவுக்கு கல் கொஞ்சம் சரியில்லாத மண் இருக்கிற இடத்துல ஏதோ கொஞ்சம் சின்ன முயற்சி பண்ணி வீட்டுக்கு தேவையான கொஞ்சோண்டு காய்கறி கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டு செடி வளர்க்குறேன். இந்த வீடியோ ஒரு வேளை இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அது. அப்புறம் இது கொளிஞ்சி செடியோ என்னமோ சொன்னாங்க. இது நல்லது தான் அப்படின்னு சொன்னதுனால இதை அப்படியே விட்டுட்டேன். நிறைய இடத்துல வளர்ந்துருக்கு. இதுலேயும் விதையெல்லாம் கூட வச்சுருக்கு. இவங்க புது வரவு டேபிள் ரோஸ் ஒயிட் கலர்னு நினச்சேன். ஆனால் இது என்ன கலரில் வரப்போகுதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் ஒயிட் கலராக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இப்போது 2 நாள் தான் ஆகுது. இது கொஞ்சம் டல்லாக இருந்து அப்புறமா தான் கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் தான் நல்லா ஃபுல்லாக இலையெல்லாம் விரியும். அப்போ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். என்ன கலர் வரப்போகுதுன்னு தெரில, அதையும் பார்க்கலாம். இதுவும் புது வரவு தான். ஆனால் என்கிட்ட இருக்க அதே கலர் தான் இது. சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன். டேபிள் ரோஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த இதில் தான் ஒரே நாளில் இவ்வளோ பூ பூத்துது. கிட்டத்தட்ட ஒரு 10 பூ பக்கம் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இப்போ தொட்டியில் இருக்கிற எல்லா செடியும் கொஞ்சம் மாற்றி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரே நாளில் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாதுன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலான்னு இந்த கொத்தவரங்காய் செடி இருந்த இடத்துல தான் இப்போ தக்காளி செடி நட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே கத்திரிக்காய் இருந்தது. அதுவுமே நல்லா காய் காய்ச்சிது. ஆனால் கொத்தவரங்காய் செடி தான் கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாதனால காய்க்கல, செடி ஃபுல்லாக செத்து போச்சு. இப்போ அந்த இடத்துல தக்காளி செடி வச்சுருக்கேன். இது எப்படி வரப்போகுது என்னன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதாங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் செடியோட அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.